Good morning students. Lesson or topic environmental management. Last two classes lesson start பண்ணி 2 classes பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்தோன்னா ஏன்னா நான் ரொம்ப பெரிய கேப் விழுந்துருச்சு இல்லையா. ஸோ என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். அதுக்கப்புறம் 22.1 கன்சர்வேஷன் அண்டு ஜுடிஷியஸ் யூசஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதை பார்த்தோம். டிஃபாரஸ்டேஷன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன்ஸ். லாஸ்ட் டாப்பிக்காக கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், அதில் எஃபாரஸ்டேஷன்னா என்ன, சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம்னா என்ன, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. என்னென்ன அறிமுகம், இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துதலும் பாதுகாப்பும், காடுகளும் அதன் முக்கியத்துவமும், காடுகள் அழிக்கப்படுதல் மற்றும் அதன் விளைவுகள், காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள், அதுக்கப்புறம் காடுகளை பாதுகாத்தல், அதில் ஒரு 3 டாபிக் இருந்துச்சு. மரம் வளர்ப்பு, சமூக காடு வளர்ப்பு திட்டம், சட்டங்கள் மூலம் காடுகள் பாதுகாத்தல் அப்படிங்கிற டாப்பிக்கு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இதுக்கு நடுவில் ஒரு மேலும் அறிந்து கொள்வோம், மோர் டு நோ அப்படி ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. சிப்கோ மூமெண்ட், சிப்கோ இயக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க வேண்டிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு லைஃப் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், வன உயிரினங்களின் பாதுகாப்பு. வைல்டு லைஃப் அப்படின்னாவே காடுகளில் இருக்கக்கூடிய வன உயிரினங்கள், விலங்குகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வைல்டு லைஃப், வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்குள்ள டாப்பிக்கில் பார்க்கலாம். லெசனுக்கு போகிறதுக்கு முன்னால் அதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் குறிச்சிக்கோ. வாட் இஸ் வைல்டு லைஃப், வன உயிரிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வைல்டு லைஃப் ரெஃபர்ஸ் டு த undomesticated animals living in their natural habits and area without human habitations. அதாவது இயற்கையான வாழிடத்தில் அங்கே வாழக்கூடிய, நேச்சுரலாக வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விலங்குகள், மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வைல்டு லைஃப், வன உயிரிகள்னு சொல்லுவோம். ஸோ மனிதனுடைய கண்ட்ரோலில் இல்லாமல், மனிதன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்க்கப்படாமல் ஃப்ரீயாக காடுகளில் இயற்கையான முறைகளில் வாழக்கூடிய உயிரினங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வைல்டு லைஃப் அப்படிங்கிறோம். ஸோ அப்படி எந்தெந்த இடத்துல இந்த உயிரினங்கள் வாழும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் 1 ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட். காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள். ஸோ அப்போ இந்த இடங்கள்லாம் யார் வளர்க்க முடியாது, மனிதர்கள் வளர்க்க முடியாது. வீடுகளில் தான் மனிதர்கள். அதே மாதிரி ஒரு சுற்றுலா தலங்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் மனிதர்களுடைய பாதுகாப்பில் ப்ரொட்டெக்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், விலங்குகளை வளர்ப்போம். ஆனால் காடுகள்லையும் புல்வெளிகள்லையும் டெசர்ட் ஏரியாவிலையும் பாலைவனங்கள்லையும் இருக்கக்கூடிய விலங்குகள் நேச்சுரல் முறையில், இயற்கையான முறையில், இயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகளை உண்டுட்டு இயற்கையான இடங்களில் தங்கிட்டு வாழக்கூடிய உயிரினங்கள் தான் என்னென்னு சொல்கிறோன்னா வன உயிரிகள் அப்படிங்கிறோம். 2 மார்க்காக குறிச்சுக்குங்க சரியா. வித்தவுட் ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ், மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்கள் அப்படிங்கலாம். சரி, ஏன் இந்த வன உயிரிகள் நம்ம அவசியம், எதுக்காக இந்த வன உயிரிகளை நம்ம காடுகளில் ஃப்ரீயாக வளர்க்க விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரீசன் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி, உயிரிய பல்வகை தன்மையை நிலைநிறுத்த. ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு மனிதர்களுடைய டெவலப்மெண்ட் பாப்புலேஷன் இருக்கோ அதே அளவுக்கு யாரும் இருக்கணுங்கிறாங்க, உயிரிகளும் படைக்கப்பட்டது. ஸோ அப்போ அந்த ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும்போது தான் நம்மளுடைய சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது சமநிலையில் இருக்கும். ஸோ அதனால் இந்த பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வன உயிரினங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறாங்க சரியா. தே ஆர் நீடட் ஃபார் மெயின்டைனிங் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி. உயிரிய பல்வகை தன்மையை இந்த பூமியில் என்விரான்மெண்ட்டில் நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது அவசியம்,
வைல்டு லைஃப் வன உயிரிகள் அப்படிங்கிறது அவசியம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுது நமக்கு இந்த வைல்டு லைஃப் அனிமல்ஸ் நமக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ப்ரொமோட்டிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தட் ஜெனரேட்ஸ் ரெனியூ த்ரூ டூரிசம். ஸோ இப்போ இந்த வன உயிரிகளை பார்க்குறதுக்கு தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நிறைய வகையான சுற்றுலா தலங்களுக்கு போகிறோம். சரியா? ஸோ அந்த உயிரிகள் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அதிகமான வருவாயை நம்மளுடைய சுற்றுச்சூழலுடைய வருவாயை எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ அப்போது இந்த நிறைய பார்க்ஸு நிறைய நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய இந்த டூரிசம் பிளேஸ்லெல்லாம் இந்த உயிரினங்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன ஆகிக்கிட்டே இருக்குங்கிறா, அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ ப்ரொமோட்டிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தட் ஜெனரேட்ஸ் ரெனியூ த்ரூ டூரிசம். இந்த சுற்றுலா தலங்கள் மூலம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்திக்க முடியும். ஸோ அதுக்கு எது முக்கியம்? வைல்டு லைஃப் வன உயிரிகள் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது ஃபாரஸ்டுடைய பாதுகாப்பு, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். காடுகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னாலும் சரி. செகண்ட் ஒன் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன். ஸோ வன உயிரினங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் தனித்தனியான பாதுகாப்பு கிடையாது. ரெண்டும் இன்டர் ரிலேட்டட் வித் ஈச் அதர், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. காடுகள் இருந்தால் தான் உயிரினங்கள் இருக்கும். உயிரினங்கள் இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? காடுகள் இருக்கும். ஸோ அதில் ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர் ரிலேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் ஸோ எப்படி இருக்குங்கிறாங்க, காடுகளும் பாதுகாப்பாக இருக்குது, வன உயிரினங்களும் பாதுகாப்பாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ளைன் இன் வைல்டு லைஃப் பாப்புலேஷன். வன உயிரினங்களின் எண்ணிக்கை குறைவதற்கான காரணங்கள். வன உயிரினங்கள் ஏன் குறைஞ்சு போகுது? இப்போ நிறைய நம்ம டூரிஸ்ட் பிளேஸுக்கு போக முடியல, அங்கேயே போனாலும் நிறைய உயிரினங்களை நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினங்கள் அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க, அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, அல்லது அழியும். ஸோ 3 டென்ஸ்லேயுமே நம்ம அந்த வைல்டு லைஃப் அனிமல்ஸை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் காரணம். ஸோ என்னென்ன காரணம் புக்கில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். வைல்டு லைஃப் ஆஃப் இந்தியா இஸ் எ கிரேட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். இந்திய வன உயிரிகள் பெரும் பாரம்பரியம் மிக்க வன உயிரினங்களை அதிகமாக பயன்படுத்தியதால் 1970 எப்போது நிறைய வகையான உயிரினங்களை என்ன பண்ணுறாங்க, ஜெனரேட்டிவ் அனிமல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணனால ஸோ 1970 2014 சென்சஸ் பிரகாரம் அந்த நம்மளோட வைல்டு லைஃப் அனிமல்ஸினுடைய ரேஞ்சஸ் பாப்புலேஷன் எவ்வளோ பர்சன்டேஜாக குறைஞ்சி போச்சுன்னா 52% குறைஞ்சி போச்சு. ஒரு சென்சஸ் கணக்கு எடுத்திருக்காங்க. எப்போது 1970 2014 வரைக்கும் இன்பிட்வீன் கேப்பில் ஸோ எவ்வளவு அனிமலோட பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 52. ஸோ சரிக்கு சரி இருக்கிறத விடவே எவ்வளோ அனிமல் குறைஞ்சிருச்சோ 2% அதிகமாக குறைஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முக்கியமான ஒரு காரணம் அங்கே இருக்கக்கூடிய காடுகள் அழிக்கப்படுறதான். Over exploitations and shrinking of forest cover areas has resulted in animal become extincting. Some are threatened and some are on a verge of extinctions. ஸோ இதுக்கு காரணம் 52% காரணம் அங்கே காடுகள் நிறைய அழிச்சிட்டோம். காடுகள் அழித்து என்ன பண்ணணும்னு நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டாம். இப்போ நமக்கே தெரிஞ்ச இடங்களில் காடுகள் அழிக்கப்பட்டு நிறைய தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரிஸ் வந்துருச்சு. அதே போல் இப்போ ரோடு 8 வழி சாலை 10 வழி சாலை அப்படிங்கிறதெல்லாம் பிளானிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வீடுகள், நிறைய மால், நிறைய வகையான விஷயங்கள், பில்டிங்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நம்ம என்னத்தை பண்ணுறோம், உட்டன் திங்ஸ்க்கு மேலே நம்மளுடைய மோகம் அதிகமாகிடுச்சு. அதனால் காடுகளை அழிச்சிடும். அப்படி காடுகளை அழிக்கும்போது காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில வகையான விலங்கினங்கள் எக்ஸ்டிங்க்ட் அழிஞ்சிடுச்சு, அழியக்கூடிய நிலையில் இருக்குது. சம் ஆர் த்ரெட்டன்ட். ஸோ அழிஞ்சு போகக்கூடிய அச்சுறுத்தலான பயப்படக்கூடிய நிலையிலும் அழிஞ்சும் போச்சு. ஸோ 3 வகையான டென்ஸ்லேயும் இந்த அனிமல்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காரணம் நம்ம தான், நம்மளுடைய தேவைகள் தான். அதனால தான் ஸோ காடுகள் ஃபுல்லாக நம்ம அழித்ததுனால 52% அளவுக்கு அனிமல்ஸ் எல்லாமே
எக்ஸ்டென்ட், மூணு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 எக்ஸ்டென்ட், செகண்ட் ஒன் த்ரெட்டன்ட், தேர்டு ஒன் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ அழியும், அழிஞ்சிக்கிட்டே இருக்குது, இன்னையும் அழிய போகும் அப்படின்னு சொல்லி இதுதான் காரணமாக நமக்கு சொல்கிறாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரீசெண்ட் இயர்ஸில் இன்க்ரீஸ் இன் ஹியூமன் என்கரேஜ்மெண்ட் ஹேஸ் போஸ்ட் எ த்ரெட் டு இந்தியாஸ் வைல்டு லைஃப். சமீப காலங்களில் மனிதனுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக போனதுனால ஸோ நம்மளுடைய வைல்டு லைஃப் உயிரினங்கள் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஊட்டி ஏரியா, பொள்ளாச்சி தாண்டி வால்பாறைன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அங்கெல்லாம் போனோன்னா சர்வசாதாரணமாகவே எல்லா அனிமலையும் பார்க்க முடியுது. நம்ம முன்னையெல்லாம் பார்த்தோன்னா இதுக்காக ஒரு இடத்த ஸ்பெண்ட் பண்ணி போய் தேடி கண்டுபிடிச்சி, ஏன்னா அனிமல்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கும், ஆனாலும் அது அதனுடைய இடத்துல பர்டிகுலராக சர்வே பண்ணிகிட்ருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் போகிற இடத்துல, பஸ்ஸு போகிற இடத்துல குறுக்க போய் ஒரு யானை நின்றுக்குது. அதை எவ்வளோ நேரம் கழித்து போகுதோ அது வரைக்கும் டிராஃபிக் ஜாம். அப்புறம் வீட்டுக்கு தண்ணி, ஃபாரஸ்ட் ஏரியாவில் வாட்டர் கிடைக்கிறல அப்படிங்கிறதுனால வீட்டுக்கே தண்ணி குடிக்க வந்துடுது. இப்போது மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்கெல்லாம் முன்னையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயம் இல்லாமல் அவங்க வாழ்கிற பகுதியில் எந்த அனிமலும் வராது அப்படின்னு சொல்லி பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. நிறையா வகையான உயிரினங்கள், ஏன்னா நம்ம அந்த காடுகள் அழிச்சிட்டோம். ஸோ காடுகள் அழிக்கவும் அதனுடைய இடத்த நம்ம பிடிச்சிக்குவோம். அதுக்கு இடம் இல்லாமல் போகிறதுனால என்ன பண்ணுது, நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல வாழ ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு சில விலங்குகள் நன்மைகளையும் விளைவிக்குது, ஒரு சிலது ரொம்ப தீமைகளையும் விளைவிச்சு நமக்கு தான் ஸ்பாயில் பண்ணுது, நம்மளை தான் கெடுக்குது. காரணம் நம்ம அதனுடைய வே ஆஃப் லைஃப் ஸ்டைலை கெடுத்துட்டோம். ஸோ அதை நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வன உயிரினங்களின் எண்ணிக்கை குறைவதற்கான காரணங்கள். சிம்பிளாக சொல்லணுன்னா காடுகள் அழிச்சிட்டோம், அழிச்சனால உயிரினங்களும் அழிஞ்சு போச்சு. அதுதான் சிம்பிளான வேர்ட்ஸ். இவ்வளோ பெரிய பேராகிராஃப்க்கு இதான் சிம்பிளான மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனிமல்ஸ் ஆஃப் வைல்டு லைஃப் மேனேஜ்மெண்ட், வன உயிரினங்களை பாதுகாப்பதன் நோக்கங்கள். இப்போ அழிஞ்சிருச்சுன்னே பேசிக்கிட்டே இருக்காமல் ஸோ இது எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இந்த மெயின் எய்ம் ஆஃப் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன், டு கண்ட்ரோல் அண்ட் லிமிட் எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். சின்ன சிற்றினங்களை நம்ம பாதுகாக்கணும். சின்ன வகையான உயிரினங்களை பாதுகாக்கணும். மிகப்பெரிய அனிமல்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட ஸோ வளரக்கூடிய ஸ்பீசிஸை, யங் ஒன்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னாவே போதும், மற்ற அனிமலில் அழிவு இல்லாமல் பாதுகாக்க முடியும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரிசர்வ் the plants and animals from extinctions. plants and விலங்குகளை அழிவிலிருந்து பாதுகாக்கணும். எந்த தாவரங்களும் அழிஞ்சு போகக்கூடாது, எந்த விலங்கினங்களும் அழிந்து போகக்கூடாது. ஸோ அதுலேருந்து அழிவிலிருந்து நம்ம என்ன செய்யணும்னா பாதுகாக்கணும். ஸோ அடுத்த தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா maintenance of threatened species and to protect species which are on the verge of extinctions. ரீசண்டாக வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீசஸையும் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் ஸ்பீசஸ், அழிவினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய சிற்றினங்கள் தான். அதை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கணும். வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டென்சஸ். ஸோ எந்தெந்த உயிரினங்கள்லாம் இப்போ அழியக்கூடிய தருவாயில் இருக்கோ அந்த விலங்கினங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாரு, ப்ரிசர்வ் த என்கரேஜ்ட் ஸ்பீசஸ். என்ட்ரேஜ்ட் ஸ்பீசஸ், அழியக்கூடிய நிலையில் உள்ள சிற்றினங்களை பாதுகாக்கணும். ஸோ இப்போ எதெல்லாம் என்டேஞ்சர்டில் இருக்கோ அந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ்லாம் நம்ம என்ன செய்யணுங்கிறாங்க, பாதுகாக்கணும். ப்ரொடெக்ஷன் தான், கன்சர்வேஷன் தான். இதுதான் ஒவ்வொரு உயிரினங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு டு ஸ்டடி த ஈக்கோலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் நேச்சுரல் ஹேபிட். பிளான்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அது நேச்சுரலோடு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புது. ஸோ அப்போ அந்த நேச்சுரலோடு அதுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும், ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும். அப்படி தொடர்பை ஏற்படுத்தினாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கும், வாழ ஆரம்பிச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஹண்டிங் அண்டு போச்சிங் ஷுட் பி ப்ரொஹிபிட்டட்.
சட்ட விரோத வேட்டையாடுதல். ஸோ விலங்கினங்களை வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன செய்யறேன், சட்டத்துக்கு விரோதமாக ஒரு விலங்கினங்களை என்ன செய்யக்கூடாது, ஹண்டிங் வேட்டையாடக்கூடாது. அந்த விலங்கினங்களை என்ன செய்யக்கூடாதா, போச்சிங், அதாவது பிடிச்சு வச்சுருக்கக்கூடாது, பிடிச்சி ஒரு கண்ட்ரோலில் வைக்கக்கூடாது, ஃப்ரீயாக அதை இருக்க விடணும். அப்படி இருந்தோம்னா அனிமல்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்டாப்ளைஸ்ட் ஆஃப் நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ், ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். தேசிய பூங்காக்கள், நிறைய பார்க்ஸ், அடுத்தது சரணாலயங்கள், நேஷ்னல் பார்க்ஸ், அதுக்கப்புறம் வைல்டு லைஃப் சான்ச்சுரிஸ், வன உயிரி சரணாலயங்கள், ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பாதுகாக்கப்பட்ட பகுதி, அதுக்கப்புறம் நிறைய வகையான பயோஸ்பியர் உயிர்கோளங்களுடைய காப்பகம், ரிசர்வோரியஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கெல்லாம் அனிமல்ஸை நம்ம என்ன செய்யணும், ஃப்ரீயாக வளர்க்க விடணும். அப்போ விலங்கினங்களை அதிகமாக என்ன செய்ய முடியும், கன்சர்வேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஒரு 1 மார்க் கொஸ்டின், வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆக்ட், வன உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா 1972. சரியா. இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கண்ணை பார்த்துக்குங்க. இதுலேயே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் ஆர், சட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன, அம்சம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது சொல்லணும். ப்ரொஹிபிட் கில்லிங் அண்ட் ஹண்டிங் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு அனிமல்ஸ், குறிப்பிட்ட வன உயிரினங்களை வேட்டையாடுவதும் கொல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. சரியா. இதன் பிரகாரம் இந்த ஆக்ட் சட்டத்தின் பிரகாரம் செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை. அதனால் வேட்டையாடுறதையும் அந்த உயிரினங்களை கொல்றதையும் என்ன செஞ்சுருக்காங்களாம், தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கான்ஸ்டிடியூட் சென்ச்சுரிஸ், நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் க்ளோஸ்டு ஏரியாஸ் ஃபார் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன். தேசிய பூங்காக்கள், வன உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய சரணாலயங்கள், அதாவது சான்ச்சுரிஸ்ன்னு சொல்லுவோம், சரணாலயங்கள், நிறைய வகையான பார்க்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடெக்டிவ் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவை இன்னும் நியூவாக உருவாக்கி புதுசாக ஃபார்ம் பண்ணி அங்கே உயிரினங்களை என்ன செய்யணும்னா வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழிவகை செய்யணும் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். சரியா. நெக்ஸ்ட்டு, ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஃபார் ப்ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் என்டேஜ்டு ஸ்பீசஸ், அழியும் நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் போட்டு ஸோ அதை என்ன செய்யணும்னா ப்ரிசர்வேஷன்ஸ் பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா. அப்படியே இருக்காமல் அது எல்லா உயிரினங்களும் எப்பயும் போலவே இல்லாமல் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கான்ஸ்டியூட் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அண்டு ரெகக்னேஷன்ஸ் ஆஃப் ஜூஸ். மத்திய வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டு சென்ட்ரல்லிருந்து நமக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆர்டர் இருக்கணும். ஸோ அந்த சென்ட்ரல் மூலமாக ஜூ அத்தாரிட்டி, மத்திய வனவிலங்கு வாரியம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தி அதன் மூலமாக நிறைய நேஷ்னல் பார்க்ஸை உருவாக்கி ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெகக்னைஸ், அதாவது அங்கீகாரம் அதுக்குன்னு வழங்கணும். ஸோ அதன் மூலியமாக உயிரினங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்ட்ரிக்ட், ரெகுலேட் ஆர் prohibit trade in wild animals and protects obtained from them. வன உயிரிகள் அதன் மூலம் பெறக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் தொடர்பான ஒவ்வொரு வணிகம். சரியா. ஒரு வகையான பொருளாதார ரீதியில் வியாபாரம் செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த பொருட்களையெல்லாம் தடை செஞ்சிடும். ஒரு சில பொருட்கள் வன உயிரினங்களை அழித்து தான் நம்ம என்ன செய்கிறோன்னா பயன்படுத்துகிறோம். அது காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போடுற பெல்ட்டு ஃபுல்லாகவே விலங்கினங்களுடைய தோல் அப்படிங்கிறாங்க. காஸ்ட்லி திங்ஸ், ஹேண்ட்பேக் எல்லாமே தோல், நிறையா ஸ்லிப்பர்ஸ் தோல். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். மற்ற சிந்தட்டிக் திங்ஸ் மாதிரி மற்ற பொருட்கள் மாதிரி ரொம்ப பளபளன்னு இருக்காது. அது பார்க்குறதுக்கு மற்ற கவர்ச்சியான பொருட்களை விட இதனுடைய குவாலிட்டி பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த விலங்கினங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்துறது விலை உயர்ந்ததாகவும் இருக்கும், ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அப்படி எந்த பொருளாவது விலங்கினங்களை அழித்து வியாபாரம் செய்கிறாங்க, எக்கனாமிக் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டம் போட்டு அல்லது இந்த ஆக்ட் பிரகாரம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தடை செஞ்சுருக்காங்க. முன்னையெல்லாம் விலங்குகளை வேட்டையாடி அந்த தந்தங்களை விற்றாங்க. யானையுடைய தந்தங்கள், மான் கொம்பு,
அப்புறம் நிறைய வகையான கட்டடங்கள் கட்டுனாங்க. இப்படி எந்தெந்த பொருளெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அந்த பொருட்களை நம்ம என்ன பண்ணணும்னா அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த பொருள் இந்த விலங்கினங்கள்லேருந்து இந்த பொருள் கிடச்சதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது ஸோ அப்போது விலங்கினங்கள் அழிக்கப்படுறதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த சட்ட ரீதியாலான நடவடிக்கை எடுத்து அவங்கள என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தண்டனைகள் வாங்கி கொடுக்குறதும் உண்டு. ஸோ அந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்காமலும் அவங்க விற்காமலும் தடை செய்கிறது தான் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்த ஒரு டேபர் காலம் அதை முடிச்சிடலாம். ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்க் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்க்கு 1936 உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்காங்க. இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லி எது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கும். சரியா? ஸோ இந்தியாவில் ரீசெண்டாக 15 பயோஸ்பியர் ரிசர்வஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டேன்னா தற்போது இப்போ அட் ப்ரெசண்ட் வரைக்கும் 15 வகையான உயிர்கோள காப்பகங்கள் பயோஸ்பியர் உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய காப்பகங்கள் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன், இந்த நீல்கிரிஸ் இஸ் எ பயோஸ்பியர் ரிசர்வ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம். ஸோ நம்ம அதில் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறனால நமக்கு அதில் ஒரு பெருமை என்னென்னா நம்மளுடைய நீலகிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த நீல்கிரிஸில் பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது உயிர்கோள காப்பகம், உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய ஸோ உயிரினங்கள் ஃப்ரீயாக வாழக்கூடிய வைல்டு லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது அங்கே இருக்குது. அங்கே விலங்கினங்களை நம்ம நிறையா பார்க்க முடியும். இது ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது. சரியா? ஸோ இங்கே அந்த உயிரினங்களை என்ன பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் டைப்பில் கன்சர்வேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்பிக்கை பாருங்கள். திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது தான் நான் நடத்தும்போது கையில் பென்சில் வச்சு குறிச்சிக்கிட்டே வாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன். 1 or 2 டைம்ஸ் கேட்கும்போது நமக்கு புரியும். ஓகே. மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.